கவலை இருக்குது. கவலை இல்லாத மனிதன் ஒருத்தருமே இல்லை. ஒரு பையன், நம்ம கேட்டகிஸ்ட் மாதிரி ஒரு அம்மாவுடைய பையன், ஒரு 50 ரூபா கொடுத்து கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வா, மீஞ்சூரில் போய் வாங்கிட்டு வான்னாங்க. அவன் மீஞ்சூருக்கு போனான். மீஞ்சூருக்கு போகிற வழியில் காசை தொலைச்சிட்டான். 50 ரூபா என்னாச்சு, தொலைச்சி போச்சு. 50 ரூபான்னா இன்றைக்கி 2 கிலோ தக்காளி 50 ரூபா சூளைமல்லில் விற்றான். 2 கிலோ தக்காளி, நாட்டு தக்காளி 50 ரூபான்னா. ஒருவேளை குழம்பு செலவு சரியாக போச்சா, அழுதுகிட்டே நின்னான். அப்போ நம்ம குருவானவர் தினகரராஜ் மாதிரி ஒருத்தர் வந்தார். ஏன் தம்பி அழுகிறேன்னு கேட்டார். எங்கள் அம்மா பேரை சொல்லி 50 ரூபா கொடுத்தாங்க, கடைக்கு வந்தேன், 50 ரூபாயை தொலைச்சிட்டேன், அதனால் அழுதுகிட்டு இருக்கேன், தேடி பார்த்தேன் கிடைக்கல. அப்போ அவர் சொன்னார், 50 ரூபா தான்டா தொலைச்சேன்னு மணி பர்ஸ் எடுத்தார். அவர் பாக்கெட்லேருந்து 50 ரூபா எடுத்து கையில் கொடுத்தாரு. வாங்கிட்டான். வாங்கி பாக்கெட் வச்சு நம்ம ரொம்ப சத்தம் போட்டு அழுதான். திரும்ப ரொம்ப அழுதான். 50 ரூபா தொலைச்சதோட ரொம்ப அதிகமாக அழுதான். இவர் இருக்க அந்த ஹைட்டு வெயிட்டுக்கு பயந்துட்டார். ஏன்னா 50 ரூபா தொலைச்சிட்டான், 50 ரூபாயை கொடுத்து அவன் ரொம்ப அழுகிறானே, எதுக்கு அழுகிறான்னு அவனுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்டா அழுகிறான்னு கேட்குறா, சொல்ல மாட்டான். அழுதுகிட்டே இருக்கான். 5 நிமிஷம் அழுதுகிட்டே இருக்கிறப்போ திரும்ப கேட்குறேன், ஏன்டாண்ணா அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் 50 ரூபா தொலைச்சேன், இப்போ நீங்கள் 50 ரூபா கொடுத்தீங்க, அந்த தொலைச்ச 50 ரூபாயை சேர்த்தா எவ்வளோ இருக்குது சொல்லுங்களேன்னா. 50 + 50 இப்போ 50 ரூபா குறையாத்தானே இருக்குன்னா. இதுதான் மனிதனுடைய கவலை. அதுதான் சொல்கிறாரு, கவலைப்படாதே, டூ நாட் worry about. யோவான் 14:1 சொல்கிறார், உங்கள் இருதயம், நம்ம கவலைப்படுறோம், நீங்கள் கவலைப்படாதீங்கள், துக்கப்படாதீங்க, எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தி உங்களுக்கு. லூக்கா 2:9, பயப்படாதீர்கள், டூ நாட் afraid, கிரேட் ஜாய் டு த நேஷன். எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தி உங்களுக்கு. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த இரட்சகர் நமக்கு பிறந்ததின் நோக்கமே என்னன்னா, விடுதலை கொடுப்பதுக்கு தான். யார் வேதனையோடு இருக்காங்களோ, மார்க் 5ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா படிச்சிங்கன்னா, 18 வருடம் 12 வருடம் 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஒரு பெண், உதிரவு பெண். இப்போ ரத்தம் போய்கிட்டே இருக்கு அந்த அம்மாவுக்கு, நிற்கலை, மரணப்படுக்கை. மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, காசுலாம் செலவாயிட்டு, பணம்லாம் இல்லை, இனிமேல் மரணம்தான் கடைசி. அப்படிப்பட்ட நிலைமையில் விசுவாசத்தோடு இயேசு நடந்து போகிறப்போ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாங்க, இயேசுவின் ஆடையை தொட்டாங்க. அந்த ஆடையை தொட்ட பொழுது அந்த நம்முடைய ஃபெய்த், விசுவாசம், நம்பிக்கை, அதுதான் எபிரேயர் 11:1 சொல்றது, விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அதுதான் ரோமர் 10ஆம் அதிகாரத்தில், உன் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணு, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். எந்த கவலை, எந்த வேதனை, எந்த துன்பம், எந்த பிரச்சனை. இப்போ கடந்த 1ஆம் தேதி 30ஆம் தேதி மழை இரவு ஆரம்பிச்சது, மத்தியானத்துக்கு மேலே ஆரம்பிச்சது. 30ஆம் தேதி ஒரு மீட்டிங்கில் இருக்கேன், அப்போ ஆரம்பித்த மழை. 1ஆம் தேதி காலையில் சர்வீஸ், அப்பத்துலேருந்து மழை விடவே இல்லை. மழை, எத்தனை பேர் கூலி வேலைக்கு போகிறவங்களுடைய நிலைமை, அன்றாட கஷ்டம், வேதனை, அந்த மக்களுடைய கண்ணீரான வாழ்வு. தினமும் வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியுங்கிற நிலைமை, வேலை செய்ய முடியாது, மூட்டை தூக்க முடியாது, காய வச்சு தொழில், இந்த அப்பளம் கம்பெனி, பெருங்காய கம்பெனி, இவங்க நிலமெல்லாம் பரிதாபமான நிலைமை. ரோட்டில் படுத்து தூங்குறவங்க எத்தனை பேர், வீட்டில் இடம் இல்லாமல், இது கிராமம் பிரச்சனை இல்லை, சிட்டி மாதிரி இடங்களில், ஸ்லம் ஏரியாவில் ரோட்டில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ரோட்டில் தூங்குறாங்க. சிட்டிக்குள்ளே வால்டைக்ஸ் ரோடில், சத்தியமூர்த்தி நகரில், வேசார்பாடியில், தீவுத்திடலில் லட்சக்கணக்கான நிறைய பேர் போய் பீச்சில் படுத்து தூங்குவாங்க. இவங்கெல்லாம் எங்கே தூங்கியிருப்பாங்க? 4 நாட்கள் அவங்க தூங்கவே இல்லை. ஆனால் அந்த மக்களுடைய கவலை எப்படி கவலை இருக்கும். ஆனால் அவங்கள பார்க்குறப்போ ஆண்டவர் நம்மளை எவ்வளோ பெரிதாக வச்சுருக்கிறார், எவ்வளோ நல்லா வச்சுருக்கிறார். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எங்கள் கம்பெனிக்குள்ளே தண்ணி வந்துருச்சு. 2 வருஷத்துக்கு முன்னால் பல லட்ச ரூபா லாஸ். அதுக்கு 15 வருஷத்துக்கு முன்னால் தண்ணி வந்துருச்சு, பல லட்ச ரூபா லாஸ். நான் திங்கக்கிழமை அலர்ட் ஆகிட்டேன், நிறைய லாஸ் ஆக போகுதுன்னு.
ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணலை, வராமல் பாதுகாத்துக்கிட்டார். அந்த மழையை லிமிட் பண்ணிட்டார். முந்தா நாள் ஒரு ஐயருடைய அப்பா இறந்துட்டார், போயிட்டு வந்தேன். கரெக்டாக 1:45 மணிக்கு சத்தியவேளில் ஆரம்பித்த மழை 7:30 8 மணி வரையும் அந்த மழை விடவே இல்லை. ஆனால் அந்த மழை தொடர்ச்சியாக பெஞ்சிருக்குன்னா எத்தனை பேர் செத்து போயிருக்கோம். ஆனால் நம்ம ஏன் ஒரி பண்ணக்கூடாது? ஆண்டவர் யாரோடு இருக்கிறார்? மோதி இருக்கிறார். இந்த தண்ணியில் நீங்கள் நடந்து வர்றது எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை, எத்தனை பூச்சிகள் தொல்லை இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? நீரை கொடுத்திருக்கிறார். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதினூரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்பது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சித்தார். இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் ஒரு கால் நம்மை கைவிட மாட்டார். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஒரு விஷயம் அவரை நோக்கி பார்ப்போமா? யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவிருளில் வந்து மூடிட, தூக்கத்தால் நாம் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கியும்மை கிட்டி சேர்வேன். வாக்கடங்கா வல்ல நாதா தேவனே, நான் உமதண்டையில் ஏனோ நெருங்கி சேர்வதேய ஆவல் பூமியில். அன்பின் தகப்பனே, நான் ஒரு கவலையோடு இருக்கேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கீங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கவலை இருக்குப்பா. மண் சோறுப்பா, ஓட்டு வீடு தகப்பனை, வேலை இல்லை தகப்பனை, கெட்டி கொடுத்த பொண்ணு போயிருக்க இடத்துல மழை பெஞ்சு தண்ணி இல்லாத உணவு இல்லாமல் என் பேர பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு தகப்பனை, உலக பிரகாரமாய் நாங்கள் கொடுக்குற ஆசீர்வாதம் நிச்சயமாக அவங்களுக்கு விடுதலை தராதுப்பா. நீர் வானத்தையும் பூமியும் படைத்த தகப்பன், நீர் வானத்திலிருந்து ஆசீர்வதிக்காமல் நிச்சயமாக ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டி